ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ரஷ்யா எப்போவாது இந்தியாவை இன்வைட் அதாவது ஆக்கிரமிக்கிறதுக்கு முயன்றதா இல்லையா. இது வந்து வரலாற்றில் அதிகம் பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஈவன் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு இப்போ இந்த டைமில் மோடி கூட ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற இந்த டைமுக்கு நம்ம எதுக்கு இது பேசுகிறோன்னாக்கா, ஜியோபாலிட்டிக்ஸை பொறுத்தவரைலாம் நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, நிரந்தரமான எனிமீஸும் கிடையாது. எவ்ரி திங் இன்ட்ரெஸ்ட். உங்கள் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் எப்போ இருக்கோ அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியும் பிளைண்டாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுன்னு பிலீவ் பண்ணவும் முடியாது, எனிமின்ட்டு ஒதுக்கியும் வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி பார்க்கும்போது அதோட பின்னாடி அது இந்தியா கூட நம்ம கூட எப்படி டீல் பண்ணாங்க அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது வந்து எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக அவங்க கூட டீல் பண்ணுறதுக்கு. அவங்களோட இன்டென்ஷன் வந்து டிஎன்ஏல இருக்கும் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் இண்டியன்ஸ். வந்து எல்லாருக்குமே டிஎன்ஏல வந்துட்டு ஒரு சிலது வந்தெல்லாம் காலங்காலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இவங்க டிஎன்ஏ என்ன, அவங்களோட பேக் ஹிஸ்ட்ரி என்ன, நடுவில் என்னென்ன நடந்தது, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அது நல்லா தெரிஞ்சதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் வந்து நம்ம கரெக்டாக விளையாட முடியும். இன்றைக்கி ரஷ்யாவை வந்து நம்ம ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் டீல் பண்ணிகிட்ருக்கு. பர்டிகுலர்லி நேட்டோ அந்த பக்கமாக ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவை எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு ஒர்க் பண்ணுற நேரத்தில் ப்ளஸ் அடிஷ்னலாக சைனாவை அந்தளவுக்கு நம்ப முடியாதுன்றதுனால இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு தேவை. ப்ளஸ் அடிஷ்னலி ட்ரேட் இன்ட்ரெஸ்ட், பர்டிகுலர்லி ட்ரேட் வந்து இந்தியா மூலயமா தான் அவங்க அதிக அளவுக்கு பண்ண முடியும். கொஞ்சம் இன்கம்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலேயும் அவங்க வந்து நம்ம மேலே டிபெண்ட் இருக்கிறாங்க. ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு 50 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா இந்தியா அவங்க மேலே டிபெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்போவுமே எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இன்றைக்கி நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை அவங்க நம்ம மேலே டிபெண்டாக இருக்கலாம். ஒரு காலத்தில் நம்ம அவங்க மேலே டிபெண்டாக இருக்க வேண்டியிருக்கும். அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற அந்த புத்தி தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த மேட்ரை பார்க்கலாம். ஐ மீன், இதுக்கு முன்னாடி எப்போது இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்காக ரஷ்யா முயன்றதா இல்லையா, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எப்படி அட்டெம்ப்ட் பண்ணாங்களா இல்லையா, இதை பார்க்குறது தான் இன்னைய எபிசோடோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ். 18th century, when British tried to get foothold in India, இந்தியா ஒரு சின்ன கண்ட்ரி. நீங்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் எல்லா ஆளுங்களும் வந்து இந்தியாவை தேடி தான் வந்தாங்க. இந்தியாவை தேடி தான் வர வேண்டிய சுச்சுவேஷன். அந்தளவுக்கு இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி, ப்ளஸ் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருந்தது அந்த டைமுக்கு. மேபி இன்டர்னலி வி ஹேட் சம் கிங்ஸ் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருந்தது. பட் வெளி உலகத்துலேருந்து பார்க்கும்போது இந்தியா ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்கலி. அண்ட் தென் ட்ரேடில் வந்துட்டு ஃபுல்லாக வேர்ல்டில் வந்து நம்ம ஈவன் சைனா பார்த்திங்கன்னா அப்போ கூட சைனா இருந்தது. பட் இந்தியாவை நோக்கி தான் எல்லாம் வந்தாங்க, ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ 18th centuryலே ரொம்ப ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தது. யூரோப்பில் நிறைய வார், மிடில் ஈஸ்டில் பிரச்சனை, அந்த மாதிரி ரஷ்யா யூரோப் வார்ஸ் அந்த மாதிரிலாம். அப்போ அந்தளவுக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது அந்த டைமில். ஸோ இங்கே இந்த மாதிரி நடக்கும்போது பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷர்ஸ், ஃப்ரெஞ்சு எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக இப்போ போகல இந்த மேட்டரில். ஸோ 18th centuryல இதே டைமில் வந்து ரஷ்யாவுக்கும் ஒரு டிசைர் இருந்தது. எப்படி நம்ம பிரிட்டிஷ் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து யூரோப்பியன்ஸ் கூட வந்து அவங்களது கண்டினியூஸாக ஃபைட் நடந்துகிட்டு இருந்ததுனால அவங்களோட அந்த ஒரு டாமினன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவையும் இன்வைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது பண்ணால் தான் அவங்க எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்டேயும் இருந்தது. ஸோ அவங்களும் 18th centuryல வந்து ஒரு டைம் இல்லை 4 டைம் ட்ரை பண்ணாங்க இந்தியாவை இன்வைட் பண்ணி. பிரிட்டிஷை எடுத்துகிட்டு இந்தியாவை அவங்க இதில் வந்து ஆக்சுவலாக ஹிஸ்டோரியன்ஸ் வந்து டிவைடடாக இருக்காங்க. அதாவது ரஷ்யா வந்தது வந்து இந்தியாவை பிரிட்டிஷ்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு டீம், அதாவது ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ், அந்த கம்யூனிஸ்டெல்லாம் அவங்கெல்லாம் அந்த பக்கம் பேச,
இன்னொரு பக்கம் வந்து இந்த லெஃப்டிஸ்ட் லிபரல்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவும் வந்து இந்தியாவை டாமினேட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணலன்னு. ஸோ டிவைடட் அந்த சுச்சுவேஷனில் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இட் ஹேப்பண்ட், அது உண்மை. அவங்க 4 டைம் இன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதில் ஃபெயிலியரும் ஆனாங்க. அது வந்து உண்மை, வரலாற்று உண்மை. ஸோ நம்ம அந்த வரலாற்று உண்மையை எடுத்து பார்க்கறது தான் இந்த எபிசோட். இதில் வந்துட்டு அவங்க எந்த இன்டென்ஷனில் வந்தாங்கன்றது நீங்கள் போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். அது உண்மையிலே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்தாங்களா இல்லை இன்வைட் பண்ணுறதுக்காக, டாமினேட் பண்ணுறதுக்காக வந்தாங்களான்றது. ஸோ மேலே கொஞ்சம் ஸ்டோரியில் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஓகே, 18th செஞ்சுரி ரொம்ப குழப்பமான காலகட்டம். எல்லாரும் வந்து அவங்கவுங்க பவரை டாமினேட் பண்ணுறதுக்காக, அவங்க பவரை வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்டிகுலர்லி யூரோப், ரஷ்யா, மிடில் ஈஸ்டில் ரொம்ப பெரிய லெவலில் ஓட்டமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர், யூரோப்பில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனை. எல்லா கண்ட்ரிஸும் ஒருத்தரோட ஃபைட் பண்ணுறது, ரஷ்யா அங்கே ஃபைட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் ஸ்டேஜில் இருந்தப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வேறு பக்கம் ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவை நோக்கி எல்லோரும் வர ஆரம்பித்தது. ஸோ 1801 ரஷ்யன் எம்பரர் பால் I அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது, பிரிட்டிஷ் இருக்கிற இந்தியாவில் நம்மளும் என்ட்ரி ஆகணும், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 22,000 கொசாக்ஸ்னாக்கா, அதாவது சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி 22,000 பேரை வந்து அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க, அதாவது இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாஸ் பண்ண, அவங்களுக்கு வந்து சீ ரூட் கிடையாது அந்த டைமுக்கு. அந்தளவுக்கு சீ ரூட்லாம் வந்து ஷிப்ஸ் எல்லாம் டெவலப் ஆகலை. ஸோ தே டுக் ஜேர்னி த்ரூ சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியா பற்றி உங்களுக்கு தெரியும், டெசர்ட்ஸு, ஹில்லி மவுண்டன்ஸு, கோல்டு, ஹீட், எல்லாமே ஒரு ஹார்ஷான ஒரு டெரென். ஸோ அதை தாண்டி இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹார்ஷ் கண்டிஷனில் அவுட் ஆஃப் 22,000 ஆல்ரெடி சம் 10,000 பேர் வந்து இறந்துட்டாங்க. இல்லை ரொம்ப சீரியஸான டிசீஸ், அந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஸோ சேம் டைமில் வந்துட்டு பால் I அங்கே ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்து, உள்நாட்டு புரட்சி நடந்து பால் I வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் அலெக்சாண்டர் I பதவி எடுத்தார். அவர் உள்நாட்டு கலவரம்லாம் அதை சரி பண்ணுற இதில் இதை வந்து அபேண்டன் பண்ணி எல்லோரையும் ரிட்டர்ன் வர சொல்லிட்டார். ஸோ அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் இல்லை, அபேண்டன் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. அந்த மிச்சம் இருக்கிற வீரர்கள்லாம் அவங்க ரிட்டர்ன் போனாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு 1801 இந்த மாதிரி முடிஞ்சுது. இந்த 1801 ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. அலைஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்ததுனால நெக்ஸ்ட்டு அலெக்சாண்டர் I வந்து பானபத்ரே இருந்தார் அப்போது ஃப்ரான்ஸில். அவர் கூட ஒரு பேச்சு நடத்தி நம்ம வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணலாம், மறுபடியும் செகண்ட் ஒரு அட்டம்ப்ட் பண்ணலாம் 1812 இது. ஸோ அந்த பிளான் எல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க. அப்போது ரஷ்யா வந்து பிரிட்டன் கூட ட்ரேடிங் நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஸோ பானபத்ரே என்ன ஒரு கண்டிஷன் வச்சார்னா, ரஷ்யாவும் இவங்களும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பிரிட்டனை அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்றது அவரோட கண்டிஷன், அவரோடது எக்ஸ்பெக்டேஷன், அவரோட கருத்தை சொன்னார். ஸோ அதில் வந்து அவங்க டிஃபர் ஆகிட்டாங்க 2 பேரும். பட் ஸ்டில் பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. அது நடந்ததுக்கப்புறமா இதே சமயத்தில் வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டு பிரிட்டனை ஃபுல்லாக அட்டாக் பண்ண, பிரிட்டன் ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணி அவங்க பிரிட்டனோட ட்ரேடை வந்து பந்த் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அது மூலயமா அவங்க எக்கனாமியை குறைச்சி அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் அவர் போயிட்டுருந்தார். ஸோ பிரிட்டன் கூட அதிகமான ட்ரேட் நடந்தது வந்து ரஷ்யாவுக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகவே ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்டைரக்ட் வேறு ஒரு மெத்தடில் அவங்க ட்ரேடை கண்டினியூ பண்ணாங்க. அதில் 2 பேருக்கும் கொஞ்சம் மனசு சரி ஒத்து வரல. அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்து, பானபத்ரே ஒரு பிளானோடு இருந்தார்,
அலெக்சாண்டர் ஒன் ஒரு பிளானோடு இருந்தார். அலெக்சாண்டர் ஒன்னுக்கு வந்து பானபத்ரே சொன்னது, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு அட்டாக் பண்ணலாம். அப்படி உங்களோடது ஒரு 30,000 சோல்ஜர்ஸ் உங்ககிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து ஒரு 30,000 சோல்ஜர்ஸை 2 பேரும் த்ரூ பெர்ஷியா அண்ட் தென் ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான், அது வழியாக போயிட்டு இந்தியாவை அட்டாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து மேலே இருக்கிற பக்கமாக அட்டாக் பண்ணலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி சவுத் சைட் போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனல் ஆச்சு. அதுக்கப்புறமா ரஷ்யன் வீரர்ஸ் அவங்க வீரர்கள்லாம் வந்து கிளம்பிட்டாங்க அங்கேருந்து இந்த பிளான் படி. நடுவில் பெர்ஷியாவுக்கு கிராஸ் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் அவங்களோட வீரர்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கிற மாதிரி பிளானிங் இருந்தது. ஸோ அவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி ஃபுல்லாக அவங்க ஃபார்வேர்டில் போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பட் பானபத்ரே வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணார்னாக்கா ரஷ்யாவுக்கு இன்வைட் பண்ணிட்டார். ரஷ்யாவில் இன்வைட் பண்ணிவிட்டு அப்போது நிறைய பேர் அப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 1 lakh 2 lakh சோல்ஜர்ஸ் இருந்தாங்க ரஷ்யா கிட்ட. ஸோ அதுலேருந்து ஒரு 30,000-40,000 இந்த பக்கம் போயிட்டோன்னே அவங்க வீக்காக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் இன்வைட் பண்ண ஆரம்பித்தார். இன்வைட் பண்ணி ரஷ்யாவோட நிறைய பகுதிகள்லாம் பிடிக்க ஆரம்பித்தார். இது நடந்தது வந்து ஜனவரியில் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் நினைக்கிறேன். ஸோ சம்மரில். ஸோ அவங்க இன்வைட் பண்ணி மாஸ்கோ கிட்டே போயிட்டாங்க. உடனே மாஸ்கோவிலேருந்து அவர் மெசேஜ் அனுப்பிச்சார் அலெக்சாண்டர் ஒன்னுக்கு, வந்து எங்கூட டைப் பண்ணு, பிரிட்டனை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், பிரிட்டன் கூட ட்ரேடிங் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாஸ்கோவை விட்டுட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த சிட்டியை அபாண்டன் பண்ணிவிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ அந்த மெசேஜ் கிடைச்சும் அவர் ரிப்ளை பண்ணுறன்ற கோவத்தில் இவங்க போய் இன்வைட் பண்ணி மாஸ்கோவை வந்து ஃபுல்லாக எரிய வச்சுட்டாங்க. எரிய வச்சோடனே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வின்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு பிளான் பண்ணார். பட் அலெக்சாண்டர் ஒன்று வேறு பிளான் வச்சுருந்தார். இவங்களை அங்கேயே பிளாக் பண்ணி வின்டரில் இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஸோ நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாக நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். இதெல்லாம் ஸ்டோரிஸ் இல்லை, ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கூகுளில் தேடி பார்த்து டீட்டெயிலாக படிக்கலாம். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணார்னா வின்டர் வரலாம் இவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்து வின்டரில் வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்து அங்கே வீக் ஆகிடுவாங்க. அவங்களால அந்தளவுக்கு ஃபைட் பண்ண முடியாது. பட் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தி யூஸ்டு டு இட். அவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குது வின்டர்லலாம் அந்த பனி காலத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. அது அப்புறமா அவருக்கு லேட்டாக புரிய ஆரம்பித்தோடனே அவர் என்ன பண்ணார், பானபத்ரே ஃப்ரான்ஸ் ஆளுங்களெல்லாம் ரிட்டர்ன் வர சொன்னார். இதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டரை வந்துட்டு இந்தியாவுக்கு போகிற அந்த டீமையும் மறுபடியும் கால் பண்ணிட்டார். கால் பண்ணி இவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா இங்கேருந்து அடிக்கிறதும் அந்த பக்கம் இருந்து அவங்க ரஷ்யன் உள்ளே இருக்கிறவங்க அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணி மொத்தமாக ஃப்ரான்ஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் இவர் பானபத்ரேக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அவரை கொண்டு போய் ஒரு எக்ஸைலில் வச்சாங்க. மறுபடியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆனார். மறுபடியும் ட்ரை பண்ணார். அந்த வாட்டர்லூன்னு ஒன்று, வாட்டர்லூ பேட்டில் ஆஃப் வாட்டர்லூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ட்ரை பண்ணுவார். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் சரண்டர் ஆகி அதுக்கப்புறமா அவர் டெத் ஆனதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் வீக் ஆகிட்டு சுத்தமாக இந்த பிக்சர்லேருந்து போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு தனி கதை. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட் இந்த மாதிரி அதுவும் ஃபெயிலர்னு சொல்ல முடியாது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்க இந்தியாவை நோக்கி அமைச்ச படையை வந்து கால் பேக் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டு இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட் ஃபினிஷ்ட். அந்த ஃப்ரான்ஸ் வாருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸ் வந்து ரஷ்யாவும் வீக் ஆகிருச்சு. ஸோ அவங்க மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1850s அரவுண்டு ரஷ்யா மறுபடியும் பழைய லெவலில் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. ஸோ 1854 ஜென்ரல் அலெக்சாண்டர் துமேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் எடுத்தார். ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருந்தது. பிரிட்டனை விட நம்ம டாப்பில் போனோம்னா இந்தியா இன்வைட் பண்ணி இந்தியாவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து ட்ரேடில் பர்டிகுலர் இந்தோ பசிபிக் ரீஜியன் அந்த இந்தியன் ஓஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றது அவங்களோடது ஸ்ட்ராட்டஜி.
ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இவங்க பவர்ஃபுல் வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல் ஆகணும்னு. இப்போவும் அமெரிக்கா பிக்சரில் இல்லை. ஸோ பிரிட்டன், யூரோப், ரஷ்யா இவங்களுக்குள்ளே தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சைனாவும் சைட்லைண்டு, அதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இல்லை. ஸோ இந்த ஃபைட்டில் மறுபடியும் அவங்க பிளான் பண்ணாங்க. அந்த மிலிட்ரி ஜென்ரல் இருந்தார் இல்லைங்களா, துமைல் சொல்கிறேன். ஸோ துமைல் வந்துட்டு பெர்ஷியன் கிங்டம் கூட ஆப்கானிஸ்தான் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். அதாவது அவங்க படை வந்து பெர்ஷியா ஒரு ஆப்கானிஸ்தான் வழியாக அவங்க போகும்போது கைபர் பாஸ்லேருந்து இந்தியாவை என்ட்ரி பண்ணுவாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் வரும்போது அவங்க லூட் பண்ணுற எல்லாத்தையும் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த வெல்த்தெல்லாம் அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஆப்கான் ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியர்ஸ். அவங்கள வந்து இது 30,000 வச்சு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் அந்த டைமுக்கு ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 lakh இந்தியன்ஸ் அவங்க படையில் இருந்தது. ப்ளஸ் குச் 75,000 சம்திங் பிரிட்டிஷர்ஸ் அவங்க லீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவை. ஸோ 2 lakhஸ்க்கு அகைன்ஸ்ட் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் ஃபைட்டர்ஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்கான் ட்ரைபல்ஸை வந்து அவங்க படையில் சேர்த்துக்கிறது, இது அவங்க பிளான் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போது கிரிமியன் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிரிமியன் வார் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓட்டமன் எம்பையர் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அந்த டைமுக்கு. ஸோ கிரிமியன் வார் வந்ததுனால ரஷ்யாவோட மறுபடியும் அவங்களோட அங்கே ரிசோர்ஸஸ்லாம் கம்மியாக அவங்க மறுபடியும் படையை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த டைம் வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கேயே அவங்க வந்து ரஷ்யாவை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுச்சு. அவங்க பர்ஷியா வரலாம் கூட வரல, அதுக்கு நடுவுலையே ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ தேர்ட் அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆர் ஸ்டாப்டு, மத்லப் அபாண்டன்டு, ரைட். ஸோ 1851லேருந்து 53-54 வரலாம் கிரிமியன் வார் ரொம்ப மோசமாக நடந்தது. அதில் ரஷ்யா செப்பரேட் ஆயிடுச்சு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து துருக்கி ஓட்டமன் எம்பையராக கூட ஜாயின் பண்ணி அவங்க துருக்கி கிங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கிரிமியன் வாரோட ரிசல்ட்டை வந்து ரஷ்யா ரொம்ப வீக்கன் ஆகிட்டு அவங்க வந்து அந்த ஆர்த்தோடாக்ஸ் அவங்க இருந்தாங்க இல்லைங்களா, ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ரஷ்யன் மோஸ்ட்லி. ஸோ அவங்க வந்து அந்த முஸ்லீம்ஸ்க்கு செப்பரேட் பண்ணிட்டாங்க. செப்பரேட் பண்ணி ஓட்டமான் சுல்தான் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்களே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த மாதிரிலாம் நடந்தது. அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ், பிரிட்டன் கூடவும் இவங்களது ஃபைட் நடந்தது. ருஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் அந்த ரோமன் கேத்தலிக் அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இது பற்றி போகும்போது அந்த மேட்டர்லாம் தெரியும். அந்த வாரெலாம் நடந்தது. ஸோ அவங்க அதுக்கப்புறமா அதை ஒப்பந்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் 1855 அப்போது ஸ்டீஃபன் குருலேவ்னு ஒருத்தர் இருந்தார். குருலேவ் அவர் வந்து மேஜர் ஜென்ரலாக இருந்தார். ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா ரொம்ப வீக்காக இருந்ததுனால வி நீட் சம் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். அது வேணும்னாக்கா நம்ம மறுபடியும் இந்தியாவை இன்வைட் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் மறுபடியும் கிடைக்கும். அது அவங்களுக்குள்ள கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அவங்க. ஸோ மறுபடியும் ஒரு 30,000 ட்ரூப்ஸோட ஒரு பிளான் பண்ணார் இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்கு. இது சேம் டைமில் வந்துட்டு இங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை ஏற்கனவே அவங்களோட ஸ்பைஸ் மூலமா 2-3 அட்டம்ப்ட் ஆகிட்டு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஒன்ஸ் தே வில் ரீச் அந்த ஒரு இது வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெர்ஷியா, ஓட்டமன் எம்பையர் கிட்டலாம் அவங்க டைப் பண்ணிக்கிட்டு ரஷ்யன் மிலிட்ரி வந்ததுன்னா அவங்க இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும், பிரிட்டன் ஃபோர்ஸும் பெர்ஷியன் ஃபோர்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ட்ரைபல்ஸ் கூட அவங்க டைப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ட்ரைபல்ஸையும் வந்து ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக தூண்டி விடுறது, அவங்களோட ஃபைட் பண்ணுறது, அந்த இதுவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது தெரியாமல் குர்லேவ் வந்துட்டு மறுபடியும் என்ட்ரி ஆனப்போ பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா 30,000 சோல்ஜர்ஸ் வந்து ஒன்றும் முடியாது. ஏன்னா பெர்ஷியன் எம்பையரும் அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்ட்டு. இதையெல்லாம் அட்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வரும்போது ஒன்றும் இருக்காது அவங்களது. ஸோ அங்கேயே வந்து அவங்களோட 50% 10-15,000 ருஷ்யன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக காலி ஆகிட்டாங்க. ஸோ மறுபடியும் மிச்சம் இருந்தவங்கலாம் லாஜிஸ்டிக் சேலஞ்சஸ் அந்த மாதிரி வேறு விஷயத்தினால மறுபடியும் அவங்க அபாண்டன் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டாங்க.
ஸோ 4th அட்டம்ப்டும் லாஸ்ட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடக்கிற அந்த யுக்ரைன் வார்லேருந்து ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல. மோர் தென் 200 இயர்ஸாக இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆல்வேஸ் அந்த கிறிஸ்டியனில் வேறு வேறு கேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, வேறு வேறு ஜாதி, ரோமன் கேத்தாலிக், ஆர்த்தோடாக்ஸ், அந்த மாதிரி நிறைய கேஸ்ட் இருக்குது. அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸு இன்றைக்கி வரல கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபைட்ஸ்க்கு நடுவில் முஸ்லீம்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்துட்டு ரஷ்யன் இன்வேஷன் அது மூலயமா முடிஞ்சது. பட் உங்களுக்கு ஒரு கொஷின், நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, ரஷ்யா வந்துட்டு பிரிட்டனுக்கு எடுத்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களா, இல்லை அவங்களோட பர்சனல் ஹெல்த்துக்காக, அவங்களோட பர்சனல் ஆம்பிஷன்ஸ்க்காக ட்ரை பண்ணாங்களா? இதை நீங்கள் சொல்லணும். ஸோ மோரார்லெஸ் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு இவ்வளோ கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிஸாக இருந்தாலும், அது மங்கோலியாவாக இருக்கட்டும், இல்லை அரபிக் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை பேர்ஷியனாக இருக்கட்டும், அரேபியன், ஆப்கானிஸ்தான்ஸ், துர்க்கீஸ், ரஷ்யன்ஸ், யூரோப்பில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், ஈவன் அமெரிக்கா, எல்லாருமே வந்து ஏன் இந்தியாவில் இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க? கொஞ்சம் யோசிங்க. இந்தியா அந்த அளவுக்கு வெல்தியாகவும் நாலேஜபிளாகவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் நேம் இருந்தது இந்தியாவோடது. அதனால தான் எல்லாருமே இந்தியாவை நோக்கி வந்தாங்க. மற்றபடி இந்தியாவை யாரும் காப்பாற்றுறதுக்கோ, இல்லை இங்கே இருக்கிறவங்க படிக்காதவங்க இவங்களெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை யாரும் வரல. இங்கேருந்து லூட் பண்ணுறதுக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் வந்தாங்க. அது வேர்ல்டில் இருக்கிற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம எந்த கண்ட்ரி மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது நல்லதில்லை. பிளைண்ட் பிலீஃப், நம்பிக்கைன்னு சொல்கிறது நான் சொல்கிற விஷயம் வந்து பிளைண்ட் பிலீஃப். யாரையும் பிளைண்டாக பிலீஃப் பண்ண வேண்டாம். இன்றைக்கும் அதே தான் நடக்குது. இந்தியாவில் இருக்கிற நம்மளோட மார்க்கெட்ஸ், நம்மளோட வெல்த்து, அது குறி வச்சு தான் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போ எனிமிட்டியோ பண்ணுறாங்களே தவிர அவங்க யாருமே வந்து நம்மளை டெவலப் பண்ண போகிறதில்ல. இங்கே இருக்கிற அவங்க இங்கே என்ஜிஓலாம் அனுப்புகிறாங்க, எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்கன்னாக்கா இந்தியாவை வந்து உடைக்கிறதுக்கும் அதை வீக் பண்ணுறதுக்காக தான் செய்கிறாங்க. அது ஈவன் எஜுகேஷன் இல்லை வேறு எந்த விதத்துலேயும் ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குதுனாக்கா, அப்ராட்லேருந்து ஏதாவது இன்டர்ஃபியரன்ஸ் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துங்க, சைனாவாக இருந்தாலும் சரி, எல்லா கண்ட்ரியும் வந்து இந்தியாவை வீக் பண்ணி நம்மளை அவங்களோட அடிமைங்களை வேலை செய்கிறதுக்கும், அவங்களோட பொருட்களை கன்சியூம் பண்ணுறதுக்கும், அவங்க சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை இந்தியாவை ட்ரை பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் இது புரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இங்கேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ டெம்ப்ரவரியாக அவங்களுக்கு காசு கிடைக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்து. பட் ஃப்யூச்சர் யோசிச்சு பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன ஆகும்? நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள அடிமையாக்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு 10 ஃபேமிலி, 100 ஃபேமிலி, 1000 ஃபேமிலி, ஒரு 10,000 ஃபேமிலி கூட அவங்களோட இதுவாக போயிடுவீங்க. நாளைக்கு இங்கே இருக்கிறவங்கள தான் கஷ்டம் வைக்கப்படுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க உங்களுக்கும் அகைன்ஸ்டாக போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பாக யோசிங்க. யாரும் வந்து உங்கள் தமிழுக்காகவோ, இல்லை உங்கள் திராவிட இனத்துக்காகவோ, இல்லை இங்கே இருக்கிற பிராமணுக்காகவோ, இல்லை இங்கே இருக்கிற தலித்காகவோ, இல்லை இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்காகவோ, கிறிஸ்டியன்ஸ்க்காகவோ ஃபைட் வரல. அவங்க வர்றதை வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு அடிமை. அவங்க மூலயமா அவங்க என்ன சம்பாதிக்க முடியும், எப்படி நம்மளை அடிமையாக மெயின்டைன் பண்ண முடியும், அதுதான் அவங்களோட டார்கெட். நீங்கள் இங்கே அடிச்சிங்க, முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன், தலித், பிராமன், நீங்கள் அடிச்சுக்கிறது எவ்வளோ அடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவும் அவங்களுக்கு வசதி. ஸோ நீங்கள் செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டான வேலை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, உங்களுக்கும் நல்லது, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் நல்லது. புரியலைன்னா என்றைக்காவது ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸை பாருங்கள், சூடான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி நிலைமையில இந்தியா வரணுமா? அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ எந்த கண்ட்ரியை நம்பாதீங்க. எந்த ஒரு ஹெல்ப், எக்ஸ்டர்னல் எய்டு, வெளியிலேருந்து பைசா வருது, வெளியிலேருந்து உங்கள் வெறியை ஏற்றி விடுறாங்க, நார்த் இண்டியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ், எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். உங்களை வந்து கேமாக விளையாடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டால் நல்லது, புரியலைன்னா அதுக்கு மேலே என்ன நடக்குமோ அது நடக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். பை பாய். ஜெய் ஹிந்த்.